தனியா நிக்கிற பொண்ணுகிட்ட போய் வம்பு பண்றீங்க. பொறுக்கி பசங்களா தள்ளி போங்கடா. பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிற ஒரு சின்ன பொண்ணுகிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு திமிரா வர பேசுறீங்களா? குழந்தை செத்த நவுந்துக்க. இவங்களை இன்னைக்கு சும்மா விடுறதா இல்ல. கர்த்தர் எல்லாரையும் சமாதானமா போகும்படி தான் சொல்லியிருக்காரு. அட என்ன இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்? பட்ட பகல்ல ஒரு பொம்மை நாட்டிக்கிட்ட இப்படி அராஜகமா பேசிட்டு இருக்கா. இவாளை அடிச்சு துவம்சம் பண்ணுவேளா? ஒட்டு தாடியா வச்சு ஏமாத்துறேன். நான் ஏற்கனவே பார்த்திருக்கேன்டா. நாம இப்போ ஒரு கிரிக்கெட் போட்டியை நடத்த போறோம். நான் பேர் சொல்லி கூப்பிடும் போது ஒவ்வொருத்தரா வந்து போலிங் போடணும். நான் பேட்டிங் பண்ணுவேன். சார் அப்ப பால் யார் போடுவா? பால் ஒரு கற்பனை. இதுதான் பேட். ஓகே. ஃபர்ஸ்ட் அமர். ரெடி? அமர் கிளீன் போல்டு. அமர் கிளீன் போல்டு. பாடி எடுத்து அப்படி போடு. என்னடா கிரிக்கெட் இது? நோ 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 நோ. ட்ரிக்ஸ்லாம் சொல்லி கொடுக்க கூடாது. இந்த பக்கம் வா. இப்படி வாடா. போ. அக்பர். நெக்ஸ்ட். சார் இந்த கிரிக்கெட் விளையாட்டுலாம் வேணாம் சார். டாக்டர் என்ன கிரிக்கெட்லாம் விளையாடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு சார். அப்படின்னா பேட்டாலே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன். என்னையே ஏமாத்த பாக்குறியா? உன் பேர் என்ன? ஆண்டே சொல்றா. இப்ப சரியாயிடுச்சா? ட்ரீட்மெண்ட் நல்லா இருக்கா? எப்படி ஐயா அடி? அவன் பேட்டால அடிச்ச அடியில பால் உடைஞ்சிருச்சுடா. எனக்கு பஞ்சரே ஆயிடுச்சுடா. உங்களால எனக்கு ஒரு அருமையான சீன் கிடைச்சது. தேங்க்யூ. கம் ஆன். ஒரு சினிமா டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டு உங்க முன்னாடி ஒரு போலீஸ்காரன் நிக்கிறேன். டைரக்ஷனை கத்துக்கிறதுக்காக ஒரு இயக்குனர் கிட்ட வேலை கேட்டு போனப்போ அந்த ஆளு என்ன சொன்னா தெரியுமா? அனுபவம் இல்லாதவ ஒரு டைரக்டரா மட்டுமில்ல ஒரு ப்ரொடக்ஷன் பாயா கூட ஆக முடியாதுன்னு சொல்லிட்டான். அன்னைக்கு தான் நான் முடிவு எடுத்தேன். அனுபவத்தை தேடி புறப்பட்டேன். அந்த அனுபவங்களை தேடி நான் பல இடங்களுக்கு போனேன். எத்தனையோ பேரை அடிச்சேன், உதைச்சேன். அப்படி இருந்து எனக்கு கதைக்கான ஒரு கரு கிடைக்கல. ஆனா உங்களை பிடிச்சப்போ அடிச்சப்போ எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைச்சது. என்னோட கதையில முதல் சீனே பயங்கரமான 3 திருடர்கள். அவங்கள போலீஸ் சேஸ் பண்ணுது. அமர், அக்பர், ஆண்டனி. அதுக்காகத்தான் நான் இப்போ உங்களை சும்மா விடுறேன். அடிக்கடி பல பிரச்சனைகளை கிரியேட் பண்ணி என்கிட்ட வந்து நீங்க மாட்டிக்கணும். அப்பதான் என் கதைக்கு சீன்ஸ் கிடைக்கும். யூ அண்டர்ஸ்டாண்ட்? சார் உங்ககிட்ட அடி வாங்கினதுக்கு அப்புறம் இந்த தொழிலையே விட்டுறலாம்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா நீங்க எங்களை பெரிய திருடன் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களே. நாங்க என்ன பண்றது? ஏய், என்கிட்ட சீன் போடாத. அப்படி போட்ட மறுபடியும் கிரிக்கெட் விளையாட்டு இன்னொரு சீனை கிரியேட் பண்ணி எழுதிடுவேன். புரியுதா? புரிஞ்சுதாடா? கிளம்பு கிளம்பு. திருப்பி யாருக்கிட்ட? ஏய், என்னடா பண்ற? இங்க பாருடா, அந்த ஆளு பாஞ்சு குத்துனதுல புள்ளிமானாவே ஆயிட்டேன். எவ்வளவு அடையாளம் இருந்தாலும் அந்த எஸ்ஐ ஓவர் அடிக்கிறான்டா. உண்மையை சொல்லணும்னா அந்த ஆள் கிரிக்கெட் விளையாடலான்னு கூப்பிடும் போது செம்ம மேட்சா இருக்க போது நினைச்சேன்டா. நான் அப்படிதான் நினைச்சேன். எனக்கு அது முன்னாடியே தெரியும். அதனாலதான் முத அடியை நான் வாங்கி தெரிஞ்ச விஷயம் தானே. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அப்படி ஒரு அடி வாங்கியிருக்க மாப்பிள்ள. என்ன அடி தெரியுமா? அவன் சினிமாவை எடுக்க மாட்டான், சீரியல் எடுக்க மாட்டான்டா. ஏன்டா இப்படி சொல்ற? அவன் ஷூட்டிங் ஆரம்பிக்கிற அன்னைக்கு ப்ரொடியூசர் அடிப்பான், அதுக்கப்புறம் கேமராமேன் அடிப்பான், அப்புறம் டைரக்டர் அடிப்பான், இல்லைன்னா சுத்தி இருக்கிறவங்க அடிப்பான், அப்படி இல்லைன்னா இப்படி 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 நெஞ்சிலேயே அடிச்சுக்க போறான். இதுதாண்டா நடக்க போகுது. இல்ல என்ன நான் சொல்றது?
ஆனா என்ன இருந்தாலும் ஒரு மேட்டர் நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும். ம், டேய் நம்ம 3 பேரால தானே அந்த லூஸ் எஸ்ஐக்கு ஒரு கதை கட்சிது. ம், ம். இதே இந்த ஆள் எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம 3 பேரும் ஃபேமஸ் ஆயிடுவோம். அது சரி. ம். கதை முடியறதுக்குள்ள அவன் நம்மள குத்தி குத்தி பூச்சி கரண்டி ஆக்கிடுவான். அப்ப என்ன பண்ணுவாங்கற? அதுல தாண்டா நம்ம ஃபேமஸ் ஆகும். டே மாப்ள, இந்த அடியிலயும் இந்த மாமா ஒரு ஜுமான்ஜி வேலை காமிச்சேன். அந்த எஸ்ஐயோட பர்சன் அசிஸ்டண்டா. என்கிட்டயே வா, என் சர்வீஸ் என்ன துட்டு ஏதாவது வச்சுக்கிறானான்னு பாப்போம். பாரு. இருக்கும் எஸ்ஐ பர்ஸ் தானே நிறைய இருக்கும் பாரு. இருக்கும். இதுல துட்டு கிட்ட எல்லாம் எதுவும் இல்ல, வெறும் பேப்பர் தான் இருக்குது. என்னன்னு பாரு. என்னன்னு பாரு. டேய் கதை எழுதிருக்கான்டா. ஒரு கிராமத்துல வண்டி பாதை, அதுல மழையில நனைஞ்சபடி டிராக்டர்ல ஒரு பொண்ணு தேவதை மாதிரி வர்றா. அதுவும் பாவாடை தாவணியோட. அதுவும் அவ ஹீரோயின் தான். பேரு விஷாலம். கதை எழுதுறான் நம்ம பெரிய கதை 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 எழுதுறான். கிரிக்கெட் விளையாடுறான். போலீஸ்ல வேற இருக்கான். இன்னைக்கு அவன் மூஞ்ச பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணு தோணுச்சுடா. அவன் சரியான அரக்கு இருக்கன்னு எனக்கு தோணுது. அப்படின்னா டேய் பைத்தியம்டா பைத்தியம். நிஜமாவா? கிறுக்கன்தான்டா அவன். கன்ஃபார்மா கிறுக்கன்தான்டா. ஒரு போலீஸ்காரன் அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கான். இங்க பாரு. அப்படின்னா இத ஃபுல்லா முடிக்கிறேன் இன்னைக்கு. அடி ஏய் யாரா அது நடுராத்திரில கதவை தட்டிக்கிட்டு? நிம்மதியா ராத்திரில தூங்க கூட விட மாட்டானுங்க போல இருக்கு. குட் மார்னிங். என்னது இங்கிலீஷ் தெரியாதாடா? குட் நைட். ஏய் அதுக்குள்ள என்ன அவசரம்? இரு இரு. ஏய் நேத்து நைட் என்னடா சரக்கு அடிச்சீங்க? இந்த நாத்த நாருது. விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆச்சு. கண்ணை முழிச்சு பாரு. ஆமா. நீயா? என்ன விஷயம்? அது எங்க பாஸ் உங்க 3 பேரையும் உடனே கூட்டி வர சொன்னாரு. பாசா? ஏய் நம்மள 3 பேரையும் பார்க்கணுமா அவருக்கு? பாஸ் நம்மள கூட்டிட்டு வர சொன்னாரா? என்னத்துக்கு? வேலையை வாங்கிட்டு வெறுங்கையோட அனுப்புறதுக்கா? இது வரைக்கும் செஞ்சதெல்லாம் போதாதா? அந்த ஆள் மறுபடி கூப்பிடுவா. நாங்க வரணுமா? போயா, வேற வேலை இல்ல. இத பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வாட்டி உங்களுக்கு ஏதோ பெருசா கிடைக்க போகுது. அத சொல்லிட்டு போலான்னு தான் நானே நேர்ல வந்தேன்னா பாத்துக்கங்க. டேய் போன வாட்டி முக்கியமா பாக்கணும்னு சொன்னதால தான் நாங்க இந்த நிலைமைக்கு ஆளணும். அதனால உங்க முதலாளியோட சாவகாசமே எங்களுக்கு வேண்டாம். நான் சொன்னதை உங்க அருமை முதலாளி கிட்ட போய் சொல்லு. வாங்கடா போய் அட இருங்கப்பா, கொஞ்சம் பொறுங்க. இந்த வாட்டி நீங்க 3 பேர் செய்ய போற வேலைக்கு எங்க முதலாளி உங்களுக்கு முன்பணமா 2 லட்சம் ரூபாய் தரப்போறாரா. 2 லட்சமா? 2 லட்சம்டா? நான் சொல்றத நீங்க நம்பலன்னா முதலாளிகிட்ட கேட்டு பாருங்க. வேண்டாம் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், விடுங்க. கூப்பிட்டாலும் ஒரு மொக்க இங்கிலீஷ்ல பேசுவாரு. அது எங்க யாருக்கும் புரிய போறது இல்ல. அதனால நீங்களே வச்சுக்கங்க. தைரியமா போங்க. என்னடா சொல்றேன்? சரி நான் வரேன். பாய். இந்த டீலால நம்ம செட்டில் ஆயிடலாம்டா. ஏதோ அப்படின்னு என் மனசு சொல்லுது. உன் மனசு இப்பதானே சொல்லுச்சு. என் மனசு எப்பவோ சொல்லிடுச்சு தெரியுமா? எனக்கு தான்டா. My gracious, no see them. What do now? அம்மா பெரியம்மா, இந்த மாதிரி மொக்கத்தனமா இங்கிலீஷ்லாம் பேசாத. எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் நெஞ்ச இங்கிலீஷ் மறந்துட போல இருக்கு. You are shut up. நீங்க டென்ஷன் ஆகாதீங்கம்மா. எவ்வளவு நேரம் ஆனா என்ன, இங்க தானே வர போறாங்க. கரெக்டா சொன்னேன். எவ்வளவு நாளாச்சு என் தங்கங்களை பார்த்து. செல்லுங்க. பாட்டி நீங்க எங்க வீட்டுக்கு வர கூடாது. ஓ, என்னோட சின்ன வயசுல நான் உலகம் ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டேன்டா. இப்ப இருக்கிறதெல்லாம் ஃளைட் ஆடா மை சைல்ட். சைஸ் இல்ல பாட்டி, சில்ட்ரன். ஓ, சைல்ட்ஸ் இல்லனா சில்ட்ரன். ஜீவா, நீ வரதுக்கு ஏன் இவ்வளவு நேரமாச்சு? பேட் வெதர் காரணமா நியூயார்க்ல இருந்து ஃளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு லேட் ஆயிடுச்சுமா. ஆனி, நீ அப்படியே ஸ்லிம்மிங் ஆயிட்டேடி. இதுங்க கூட தானே வாழறேன். அப்புறம் இளைக்காம எப்படி? அப்புறம் உங்க எல்லாருக்கும் சொரா புட்டு, கார வறுவல், கவுதாரி பொரியல், மட்டன் சாப்ஸ் ஃப்ரை, சிக்கன் லாலிபப் கூட செஞ்சு வச்சிருக்கேன். நீ போய் பெட்டி எல்லாம் எடுத்து வைடா. வாங்க. எலிக்குட்டி, அந்த சொரா புட்டை மட்டும் நமக்கு.
எலிக்குட்டி இப்ப நீ பாக்குறதுக்கு விலைக்கு வச்ச சொம்பு மாதிரி இருக்க. நீ இந்த மாதிரி பார்த்தா பயமா இருக்கு. உன் விழிமூனை கத்தி என்னை கொள்ளுதடி பல்லே பல்லே. இந்த மிளகாய் எடுத்து உன் கண்ணுல அப்பனன்னு வச்சுக்கோ. அடக்கடவுளே, இவளுக்கு நம்ம வாங்கி கொடுத்த உள்பாவாடையில இருந்து ஜாக்கெட் வரைக்கும் வேஸ்டா போயிடுமோ? என்ன ஒண்ணும் இல்ல எலிக்குட்டி, பக்கத்தை விட்டு லோகநாதன் சொன்னா இந்த கோவப்படுற பொண்ணுங்க மனசுல தான் அன்பு குடி கொண்டிருக்கு மாமே. உண்மையா? உண்மைதான். இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. இந்த லோகநாதா எங்கேயோ காணாம போயிட்டான்ல. அதான் நான் காணாம எங்க போனா? ஆஸ்பத்திரிக்கு. என்னாச்சு? அது என்னன்னா அவன் என்கிட்ட வழிஞ்சு பேசினா. நான் என்ன பண்ணேன்னா உலக்கை எடுத்து அவன் தலையிலே போட்டுட்டேன். அந்த உலக்கை இங்கதான் எங்கேயோ வச்ச காணுமே. எலிக்குட்டி எது பண்ணாலும் கரெக்டா தான் இருக்கும். அந்த லோகநாதன் ஒரு பெரிய சொல்லு பாட்டி தான். அது நீ சொல்றியா? என்ன? ஒண்ணு இல்ல. எலையே உன்னை எந்த அளவுக்கு எனக்கு எங்கடா இருக்க? இந்த பழா போன கிழிவு தொலை தாங்க முடியல. எப்ப பாரு கத்திக்கிட்டே கிடக்குது. இத வந்துட்ட பெரியம்மா. இவனுக்கு வேற வேலையே இல்ல.